பேக் டு மை சேனல். இன்றைக்கி தூதுவளை ரசம் எப்படி வைக்கலான்றது பார்க்குறோம். அதனால் நான் தூதுவளை பறிக்கலான்னு வந்தேன். ஏன்னா மழை பெஞ்சிருக்கா, பசங்களுக்குலாம் கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சா, அதனால் இந்த மாதிரி எலசாக இலையாக பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் முள் இருக்காது. இந்த மாதிரி ஒரு 10 to 15 இலை சின்ன சின்னதாக இருக்கிறதா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசாக இருந்தால் அதில் முள்ளை நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி இலைகளை கட் பண்ணும்போது இதில் முள் இருக்கும் நடுவில். இந்த முள்ளை இலையை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த முள்ளை இதே இடத்துல அப்படியே கட் பண்ணிடலாம். பின்பக்கம் எனக்கு முள் இல்லை பாருங்கள், முள் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதனால தான் சின்ன சின்ன இலையை எடுக்க சொன்னேன். அதில் முள் இருக்குது, அது பாருங்கள், இதுலேயும் முள் இருக்குது. நம்ம இப்படி மடிச்சுட்டு இந்த முள்ளை எடுத்துடலாம். நமக்கு செடியாண்டே க்ளீன் பண்ணிவிட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதில் இல்லை. நான் தேவையான அளவுக்கு தூதுவளையை பறித்து எடுத்துக்கிட்டேன். அதில் இருக்க முள்ளெல்லாம் கூட இங்கேயே நான் சுத்தப்படுத்திட்டேன். வாங்க எப்படி ரசம் வைக்கலான்றதை பார்ப்போம். வாங்க தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் அதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன், பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இந்த மசாலா இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் நான் வறுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போ அதை முதல்ல அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் 1 ஸ்பூன் தனியாகவும் சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த மசாலா அரைச்ச ஜார்லேயே இந்த தூதுவளையை சேர்த்துக்கலாம். இங்கே இருக்க தக்காளி, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்க எல்லாமே இதில் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். 4 சின்ன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கும். பூண்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம். தூதுவளையை நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போது இதை ஒரு சட்டியோ கடாயோ எடுத்து அதில் மாற்றி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரசம் இதில் வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் 10-15 இலை எடுத்ததால் ஒரு சின்ன கப்பில் ரசம் வைக்க முடியும். இல்லை எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு இலையை நீங்கள் எடுத்துக்கணும். இதில் மெயினாக புளி சேர்க்கக்கூடாது, புளி சேர்க்கவே கூடாது. அப்போ அந்த தூதுவளையோட சத்து உங்களுக்கு கிடைக்காது. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் 1 பிஞ்ச் மஞ்சப்பொடி, 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை இதை கிள்ளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டோம். சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு நல்லா கிளறணும். இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை எடுத்து வச்சிடலாம். இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த பக்கம் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் தாளித்தா நல்லாயிருக்கும் தூதுவளைக்கு. எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போது கடுகு, சீரகம், கருவேப்பிலை இது 3 சேர்த்துட்டு நல்லா பொரியணும்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு கொதி வரும்போது அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொதிச்சு வர சமயம் இந்த கொத்தமல்லியை இதில் போட்டுருவோம். இந்த தாளிச்சு எடுத்துருந்தையும் இதில் சேர்த்துடலாம். கொதிச்சுட்டா மசாலா போட முடியாது, அதனால் அரைச்சி வச்ச மசாலாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுக்கணும். இப்போது கேஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் போட்டு கலரி விட்டுரும், இல்லைன்னா கட்டி ஆகிடும் மசாலா. இது வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மழை காலத்துலேயே சளி பிடிச்சாலோ இல்லை ஃபீவர் வந்தாலும் வச்சு கொடுத்தா அவ்வளோ நல்லது. தூதுவளை இதில் மசாலா எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இப்போ கேஸ் கம்மியாகவே இருக்கட்டும். ஒரு கொதி வந்தது உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிச்சதுன்னா அதில் வந்து மிளகு போட்டிருக்கிறதால கொஞ்சம் கசப்பு தன்மை இறங்கிடும், அதனால் கொதிக்கக்கூடாது. இதை பசங்களுக்கு நீங்கள் சூப்பாகவும் கொடுக்கலாம், இல்லை சாதத்தில் நீங்கள் போட்டும் கொடுக்கலாம். நம்ம தூதுவளை இலையாக போட்டால் பசங்க எடுத்து போட்டுருவாங்கன்னு தான் அதை அரைச்சி போட்டிருக்கோம். புளி சுத்தமாக தூதுவளை ரசத்துக்கு போடவே கூடாது, அதனால் புளி சேர்க்காதீங்க. தூதுவளை இலையோட முழு சத்தும் உங்களுக்கு கிடைக்கும். தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரசம் பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.